அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் மல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ராஜியை வான் பண்றாங்க. அதாவது உன்ன மாதிரிலாம் நாங்க இல்ல, நீயா வீட்டை விட்டு போயிடு, அதாவது உன்னோட லக்கேஜ் எல்லாமே நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க. ராஜி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. யாரோட வீட்டுக்கு யாரை தடுத்துறீங்க? இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உன்னோட பேர்ல இருந்தா என்ன அவ்வளவு சீக்கிரம் நீ வீட்டை விட்டு துரத்திடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அது ஒரு காலமும் நடக்காது விஜய். நான் கோர்ட்ல கேஸ் அப்பீல் பண்ணிருக்கேன். சோ அந்த கேஸ் இயனிக்கு வரட்டும். வந்த அப்புறம் இந்த வீட்டுல யார் இருக்கணும், யார் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றது கவர்மெண்ட் தீர்மானிக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அவ்வளோ ஈஸியா நீ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்ல, விஜய் ஓ அப்படியா, அப்ப இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எப்படி எல்லாருமே இருந்தோமோ சோ அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்க போறோம், அதுதானே நடக்க போகுது. ஆனா ஒண்ணு மட்டும் ராஜி, அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் உன்னை மலை போல நம்பிட்டு இருந்தேன். சோ உனக்கு சப்போர்ட்டிவா உனக்கு ஃபேவரா எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ இதோ நிக்கிறாரே இந்த ரஞ்சிதா, நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டுல இருக்கணும். உங்களுக்கு ஃபேவராவோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த வீட்டுல இனி எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா தெளிவா ராஜி கிட்ட சொல்றாங்க. ராஜி என்ன விஜய், உனக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிச்சு, சொத்து எல்லாமே உன்னோட பேர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கியா? அதெல்லாம் கொஞ்ச காலம் கூடிய சீக்கிரத்துல இந்த சொத்து எல்லாமே என்னோட பேருக்கு வரதான் போகுது. திரும்பவும் இந்த மல்லியை கூப்பிட்டுக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில போக தான் போற. அவன் அண்ணனோட ஆபரேஷனுக்கே ₹1 இவளால ரெடி பண்ண முடியல, நீயே ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க. அப்படிலாம் இருக்கும்போது இவளோட பேச்சு கேட்டுக்கிட்டு நீ எங்கிட்டே மோதணும்னு சொல்லிட்டு வந்திருக்கியா? உன்னோட அக்கா இந்த ராஜி எப்படி பட்டவன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் இருந்திருந்தோம் நீ எங்கிட்ட சவால் விடுற. சோ திரும்பவும் இந்த வீட்டுக்கே வந்திருக்க. சோ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போகும்போது நீ எப்படி கஷ்டப்பட்டுட்டு போறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சவால் விடுறாங்க. மல்லியோ ஐயோ அப்படியா ராஜி மேடம், அது மட்டும் இல்ல, இப்போ உங்களுக்கு சுகர் வேற அதிகமாயிருக்கும், கொலஸ்ட்ராலும் அதிகமாயிருக்கும், இதெல்லாம் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, பிபியும் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடிக்கு இனி உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக போகுது. அப்படிலாம் இருக்கும்போது சீக்கிரம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அதுக்காக தான் முன்னாடியே சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோ ரொம்ப கிண்டல் பண்றாங்க. ராஜிக்கு ஒரே டென்ஷன், கோவம், என்ன செய்யுதுன்னே தெரியல. வேகமா உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. பின்னாடியும் ரஞ்சு போறாங்க. ரஞ்சிதா பார்த்தா என்ன ராஜிமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க? அவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க, அது உங்களுக்கு தெரியலையா? அவங்க கிட்டே நீங்க சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. மாமாவும் பாத்தீங்கன்னா மல்லியோட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்லயே இருக்க போறேன், பால் காய்ச்சறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ பால் காய்ச்சி பாலையும் கொண்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க ராஜிமா. இதுல இருந்தே தெரியலையா அவங்க ஏதோ ஒரு பெரிய பிளானோட வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த பிளான்ல ஜெயிக்க போறது அவங்களாதான் இருக்க போகுது. கடைசியா நம்ம தோத்துதான் போக போறோம் ராஜிமா. நம்ம மாமா கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இதுக்கப்புறமா நம்ம தனியா எடுத்து போறான்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்ல, ராஜி ஏய் ரஞ்சிதா என்ன நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி பிறந்த பையன் காலில் போயிட்டு விழுந்து ஐயோ எனக்கு சரிபாதியா சொத்தை கொடுத்துறான்னு சொல்லிட்டு கெஞ்ச சொல்றியா? அது ஒரு காலமும் நடக்காது. இந்த ராஜி நினைச்சா அது எது வேணாலும் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சவால் விடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.